வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அக்கி ரொட்டி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அக்கி ரொட்டி செய்யறதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க, நல்ல பொடி பொடியா. கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்ல பொடி பொடியா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் நல்லா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்திக்கோங்க. கூட கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி அரைச்சு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தொளிச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம தோசை கல்லுல எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவுனோன்னு நம்ம உருட்டி வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமா தட்டிக்கலாம். நீங்க வாழையில இருந்துச்சுன்னா அதுலயே நீங்க செஞ்சுக்கலாம். இது மாதிரி தட்டிட்டு அப்புறமேல் போட்டுக்கலாம். இப்ப அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக விடுங்க. அவ்வளவுதான், வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம அக்கி ரொட்டி ரொம்பவே டேஸ்டா ரெடி ஆயிருச்சு. இதுக்கு நீங்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.